மாவடிப்பள்ளி அந்த பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். லண்டன் ஃபிளாகோடயே வந்திருக்கு. முபாரக் டெக்ஸ்டைல்ஸுக்கு முன்னால். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பைக்ஸுகள் எதில் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விபுலானந்தர்ன்ற உருவம் வச்சிருக்கணும். ஏனெண்டா காரைதீவில் தான் அவர் பிறந்தவர். இதில் இருக்கிற யாழெல்லாம் அவர் தான் உருவாக்கினவர். ஏன்னா தொடர்ந்து முடிவெட்டாமல் இருக்க தலையெல்லாம் பேர்த்து கஷ்டமாக இருக்கு. நித்திர உள்ளே படங்களும் நீங்கள் உடனே பார்த்துருக்க மாட்டேன். யாழ் நூல்னு சொல்லி ஒரு நூல் வந்து அவர் கையில் வச்சிருக்கிறார். எரும மாடுகள் போய் கொண்டு இருக்கு. பிவைடின்னு சொல்லி பிவைடின்னு போட்டிருக்கு. பைக்குன்னு சொல்றது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் நேற்று அம்பாறையில் நாங்கள் அம்பாறை டவுனுக்கு வந்திருந்த நாங்கள் வந்துட்டு ஆரியவன் இன்னென்ற ஒரு ஆரியவன் ரெஸ்டாரண்ட் என்ற ஒரு இடத்துல தான் வந்து தங்கினாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு அண்ணா வந்து சகோதர மொழி பேசுகிற அண்ணா எங்களை நல்லா கவனித்து இடங்கள் எல்லாமே சுட்டி காட்டி கணக்க விஷயங்கள் எல்லாமே காட்டினவர். ஸோ நாங்கள் இங்கே இருந்துட்டு விடைபெற போகிறோம். ஸோ அதைக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருந்து அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். ஸோ எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். ஸோ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு டீம் ஒன்று இருக்குது இங்கே உள்ள செஃப் மேர் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அவைக்குமே நன்றி சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு நாங்கள் அவங்க டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னவர். நன்றிண்ணா. ஸோ 2 பேரையும் வந்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ இவை தான் வந்துட்டு அவங்க டீம் நல்ல ஸ்டாஃபை வந்துட்டு நல்லா கவனிக்கிறார். என்ன போகணும் சொன்னா ஸ்டாஃபோட நல்ல மாதிரி க்ளோஸாக இருக்கார். மற்ற கொமெண்ட்ஸ்லேயே கணக்கு பேர் சொல்லியிருந்தேன். நீங்கள் எப்படி சொல்கிறேன், அந்த அண்ணா வந்துட்டு இப்போ ஹோட்டல் வச்சுருக்கிற எங்களுக்கு வந்துட்டு இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டணும், எந்த ஒழுங்குகள் செய்யணும்ன்ற எந்த அவசியமே இல்லை. ஸோ இந்த டூரிசத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணணும், ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம்ன்றதுக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணவர். ஓகே, இன்றைக்கி காலம சாப்பாடு இடியப்பம். இடியப்பத்தோட அவங்கள வளமையாக சந்த மாதிரி. இது என்ன கிழங்குண்ணா? இது உருளைக்கிழங்கு. நேற்று வந்து இதே மாதிரி ஒரு கிழங்கு தந்தவை. அது கொஞ்சம் சேமங்கிழங்குன்னு சொல்கிறது அதே மாதிரி தான் கிடக்குது. ஸோ இது வந்து இடியப்பம், இங்கே சம்பல், இங்கே முட்டை. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அக்கரைப்பேட்டை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொன்ன, வேறு நல்ல இடம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்தையுமே கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்க. என்ன இடம்னு சொன்னால் இதுக்குள்ள இறக்காமன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகிரியாவில் நாங்கள் பார்த்துருப்போம் தானே, இந்த சமையல் வந்துட்டு போட்டலையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சமைச்சு தர்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குன்ட்டு எங்களோட நண்பர் சஸ்பாக் தான் சொன்னார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக அதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கனவேர் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் இங்கே வந்துட்டு எப்படி ரூம் எடுக்கிறது, என்ன மாதிரி நீங்கள் இடத்த மட்டும்தான் காட்டுறீங்கன்னு சொல்லி அந்த வகையில் தான் நாங்கள் போன வீடியோக்கள் எல்லாம் இந்த தங்குற இடங்கள் காட்டினாங்க. இதோட நீங்கள் உங்களோட இடங்களில் நீங்கள் இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்கணும்னு சொல்லிக்கல, நீங்கள் booking.com இருக்குது, அகோடா இருக்குது, அப்படி ஆப்ஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நிற்கிற இடத்துலையே பக்கத்தில் என்னென்ன விலைக்கு ரூம் இருக்குன்றதை நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரூமுகள் எல்லாம் தேடி அலையாமல் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே வந்து ரிவ்யூவை வாசிச்சுக்கொள்ளுங்க. ரிவ்யூவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இப்போ வந்து தங்கினாக்கள் வந்துட்டு அவைக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன மாதிரி, அந்த ரூம் க்ளீனாக இருக்கா, நீட்டாக இருக்கா, பாதுகாப்பா என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவை எழுதியிருப்பினும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பயணத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கணவருக்கு இது தெரியும், இருந்தாலுமே கணவர் என்னோட நேரடியாக கேட்டதுக்காக நான் அந்த விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் விரைக்கிலையுமே காட்டியிருப்போம். இந்த இடங்களில் வந்துட்டு அதிகளவாக நெல் பயிற்சி செய்கிறவ. நேற்று கூட அந்த வீடியோவில் அண்ணா சொல்லியிருப்பேன், இந்த அம்பாறை மாவட்டத்தில் தான் அதிகளவான நெல் வந்து உற்பத்தி செய்யணும். இதில் போகிற வழியில் இந்த சைடில் தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இந்த இடத்துலாம் வெள்ளம் நிரம்புமனு. ஸோ அந்த பயிற்சி காலங்களில் அதான் வீதியின் 2 மரங்களையும் இந்த போஸ்ட் மரம் மாதிரி போட்டு அதில் வந்துட்டு இந்த நீர் குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா அளவீடு போட்டிருப்பேன் நான் எவ்வளோ மட்டத்துக்கு உயருதுன்னு சொல்லி. அது இப்படி 2 சைடுக்கும் போட்டிருந்தது. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே நெல் வயல் தான் இந்த பகுதிகளில். இந்தியாவில் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக எரும மாடுகள் போய்கொண்டு இருக்கு. மாவடிப்பள்ளி அந்த பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இதில் வயல்வெளியில் இப்படி சைட்டாக நின்றுறாங்க. முதலைகளை பார்க்க வந்திருக்கேன். இந்தியாவில் முதலை இருக்குதான். அப்போ சஸ்பாக்கிட்ட ஃப்ரெண்டும் வந்திருக்கணும். ஓ, அங்கே ஆக்கள் வந்திருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும் போல்.
கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களுமே வந்திருக்கணும் சம்மாந்துறை ஏரியா ஆக்கள். ஸோ இங்கே வந்துட்டு நல்ல சப்போர்ட். இரவு பார்த்துட்டு திருப்பி வந்து நீங்கள் எடுத்துட்டா எடுத்து வந்து கேரதி வேறு சொன்னாங்க நேற்று 50 ஓ 50 உங்களுக்கு ஈஸ்டர் இங்கே பிடிச்சிட்டேன் நாளைக்கு மட்டக்களப்பு தான் பொம்பளை பார்த்துருக்கேன். சரி, நாங்கள் இப்போ இந்த மாவடிப்பள்ளி என்ற இடத்துல இந்த வயல்வெளிக்குள்ள நின்றுட்டு கணக்கு பேர் தேடி வந்து எல்லாம் கதைச்சவை. நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்ததான் சலூனுக்கு போக போகிறோம். இந்த முடியெல்லாம் நல்லா வந்து அடர்த்தியாக வந்துட்டு கொஞ்சம் தலைமுடியும் இழுத்து விட்டு பார்த்து சரி வரையில கொஞ்சம் வெட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு அதில் சலூனுக்கு போயிட்டு இப்போ வெட்ட போகிறோம். இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவைடின்னு சொல்லி பிவைடின்னு போட்டிருக்கு, பைக்குன்னு சொல்கிறது. இந்த கார் வந்துட்டு சைனீஸ் கார், ஃபுல்லாக எலக்ட்ரானிக். இந்த காரோட ஷோரூம் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் நிற்கிது பாருங்க அந்த கார். அம்பாறையில் நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் அது ஷோரூமுமே பெரிய அளவில் இருந்தது. என்ன தெரியும், விபுலானந்தர்ன்ற உருவம் வச்சிருக்கணும். ஏனென்றா காரைதீவில் தான் அவர் பிறந்தவர். ஸோ காரைதீவில் தான் நாங்கள் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கணக்கு பேர் வந்து கேட்டிருந்தவ. நாங்கள் இங்கே கல்முனைக்கு கிட்ட நிற்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு காரைதீவு, இந்த இடம் காரைதீவு. ஸோ இந்த இடத்துல முடிவெட்டுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம் ரவி சலூனுக்கு. சரி, ஓகே. இப்போ முடி வெட்டிட்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு வெட்டியாச்சு. என்னன்னா தொடர்ந்து முடி வெட்டாமல் இருக்க தலையெல்லாம் வேர்த்து கஷ்டமாக இருக்குது. நித்திர உள்ளைக்கு எல்லாம் இப்போ பீச்சில் படுப்போம், சில வேனுக்கு படுப்போம். அப்போ அதால் வந்துட்டு முடி ஓரளவுக்கு வெட்டிட்டோம். மற்றது இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னா A4 ரோட். இந்த A4 ரோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே அதிக நீளம் கொண்ட ரோட்டுன்னு சொல்லி புவனேஸ்வரன் நான் சொல்கிறேன். மற்ற நானும் அறிஞ்சேன். நான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTல கூகுள்லாம் பார்க்க A9 ரோட் தான் பெருசண்டு வருது. ஆனால் இது எவ்வளோ கிலோமீட்டர்னா இது 400 சொச்சம். ஸோ யாராவது சரியா தகவல் தெரிஞ்சாக்கள் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது தானே. இந்தியாவில் ஆக்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் சொன்னோம்டா முதலாவதாக கேட்குற கேள்வி வந்துட்டு அங்கேருந்து பலாப்பழம் பஸ்ஸில் போட்டு விடுவீங்களான்னு கேட்பினோம். ஏன்னா அங்கத்திய பலாப்பழம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே வந்து கிடைக்கிறது குறைவு, சுவையாகவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, A9 வந்து பார்த்தீங்கன்னா 321 கிலோமீட்டர். A4 வந்து பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர். இப்போ A4 தான் பெருசு. நாங்கள் வடிவாக சர்ச் பண்ணி பார்த்துனாங்க. கொழும்புக்கும் மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான ரோட். இப்போ எங்கடா போகிறோம்னு சொன்னால் டீ குடிச்சிட்டு வருவோம். சாப்பிடல. ஓ, இந்தியாவில் சொன்ன மாதிரி இருக்கேன். இன்னைக்கு எலக்ஷன்னா நான் தெரியும் எல்லாருமே மாறி மாறி முடி வெட்டுறோம். எலக்ஷன் தாடி குறைக்க போகிறேன். இப்போ தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு நாங்கள் சஸ்பாக்குன்ற வீட்டை வந்து நாங்கள் இது பார்த்தீங்கன்னா சாய்ந்த மரத்தில் நாங்கள் முதல் காடி இருப்போங்க. ஸோ எங்களோட பல்கலைக்கழக நண்பர் அவர்கிட்ட வீட்டை வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு நிற்கிறேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு இங்கே தான் ஒழுங்குபடுத்தினவன். அப்படியே உள்ளே போவோம். மதிய சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு இல்லை, இப்போ பின்னேற சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். மற்றது ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்துட்டு சொல்லியிருந்தவர் தேடி வாரம். ஸோ அவரையும் சந்திப்போம். வந்துட்டு கதிர்காமத்தில் இருந்துட்டு இன்னைக்கு வெறினோம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிக்க சொன்னவர். விடிய மத்தியானம் சோறாக்கினது 2 மணிக்கு. இப்போ நேரம் என்னடா 5 மணி 4:45 கிழிச்சு வேற 5 மணி ஆயிரும். 5 மணிக்கு தான் சாப்பிட போகிறோம். மற்றது கதிர்காமத்தில் எந்த ஒரு அண்ணா நேற்று ஃபோன் பண்ண கட்டாயம் சந்திக்கணும்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பினா. நாங்கள் இப்போ வந்துட்டு அவர் அக்கரைப்பேட்டில் நிற்கிறார். அக்கரைப்பேட்டில் இருந்து இது ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும், 20 கிலோமீட்டர் வரும். சாயந்த மாதிரி தான் இப்போ இங்கே வந்து கொண்டிருக்கார். வந்த உடனே அவரையுமே காட்டுறான். பார்க்கல கிராஜுவேஷன் போட்டு இன்னைக்கு சாப்பாடு இதுதான். கிட்டத்தட்ட 5 மணிக்கு சாப்பிட்றோம். மீன் குழம்பு, பருப்பு, இங்கே வாழைக்காய் பொரியல், முட்டை. 2 மணிக்கு சாப்பிட்றது காரணம் என்ன சொல்லுங்க. இல்லைண்ணா பாடுங்க அந்த பாட்டு இருக்கா திருப்ப
அண்ணா வந்து பாரு ராசாத்தி மனசில சாப்பிட நின்ன இடத்துல பாத்தீங்கன்னா நேற்று இரவே வந்துட்டு கதிர்காமத்துல இருந்துட்டு ஒரு அண்ணா போன் பண்ணார். கதிர்காமத்துல இருந்துட்டு இல்ல, வெளிநாடு லண்டன்ல இருந்து வந்திருந்தவ எங்களோட வீடியோ தொடர்ச்சியா பாக்குறாங்க. இப்ப வந்துட்டு சொன்னவ கதிர்காமத்துல நிக்கிற தம்பி கட்டாயமா உங்களை சந்திக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அக்கரைப்பட்டுக்கு வாரன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்போ தலைமுடி வெட்டிட்டு நாங்கள் சாய்ந்தமரத்துக்கு வந்துட்டோம். அதால் வந்துட்டு இப்போ சாய்ந்தமரத்தில் வந்து சந்திச்சுட்டு போனவ. ஸோ வந்து கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருக்கணும், உள்ளுக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணியிருக்கணும்ன்றதை அலட்சி நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். நான் கடைசியாக காட்டுறேன் என்னென்ன விஷயங்களை கொண்டு வேண்டி சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கால டிஷர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கணும், அடுத்தது சாக்லேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும். 3 பேருக்கு டிஷர்ட், அடுத்தது சமைக்கிறதுக்கு சின்ன ஸ்பூன் மாதிரி. இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? இது கிரில்லுக்கா? ரைட் ரைட் ரைட். அங்க இருந்தே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. புவனேஸ்வர் லண்டன் பிளாக்கோட வந்திருக்கு, காட்டுங்க அதை திருப்புங்க வடிவா. லண்டன் பிளாக்கோடயே வந்திருக்கு. அடுத்தது இங்கால சாக்லேட்ஸும் வந்திருக்கு. சாக்லேட்ஸ் வந்துட்டு துபாய்க்கு போயிட்டு வந்தவன், துபாயில உருவாத சாக்லேட்ஸ் வந்துட்டு இலங்கையில உருவா போகுது. இப்போ நாங்கள் இதில் வீட்டை போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் விபுலானந்தர்ன்ற வீடு ஒன்று இருக்கு, அவர் பிறந்த வீடு, அங்கே போக போகிறோம். மற்ற சஸ்பாக்குன்ற அப்பாட கடை வந்து AA மோட்டார்ஸ்ன்னு சொல்லி இதில் இருக்குது, முபாரக் டெக்ஸ்டைல்ஸுக்கு முன்னால். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பைக்ஸ் எழுதில் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். செகண்ட் ஹேண்ட் மோட்டர் பைக் ஏண்டா? ரைட் ரைட் ரைட். முந்தியிலேருந்து இதுதான் செய்கிறேன். போன முறை வந்துட்டு நான் இந்த ஆட்டோ ட்ரிப்பில் இதால் போய்க்கல, அப்பாவை சந்திச்சு காய்ச்சிட்டு போனான். அப்பேக்க வந்து சஸ்பாக் இங்கே இல்லை, கொழும்புல. கணக்க நண்பர்கள் இருக்கணும், இஞ்சால கிசான் கிது அப்படின்னு சொல்லி கணக்க பேர் இருக்கணும். எல்லாருமே இப்போ கொழும்புல நிற்கணும், வீடியோஸ் பார்ப்பாங்க, பார்த்தா சந்தோஷம். ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே போவோம். விபுலானந்தர்கிட்ட வீடுக்கு நாங்கள் வழி தெரியாது. அப்போ இந்த ஆட்டோவில் ஒரு அண்ணா வந்து வழி காட்டிட்டு போனவர். இதில் தான் வீடு. இந்தியாவில் சின்ன சின்ன லேனுகள், எல்லாமே சின்ன சின்ன லேனுகள். பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமி விபுலானந்தர் ஞாபகார்த்த பணிமன்றம்னு சொல்லி போட்டிருக்கு. நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். அவர் பிறந்த வீடு இதுவாக தான் இருக்க வேணும். இது அவர் இருந்த வீடா? இந்த சின்ன கேட்டுக்கால போகலாம். இதுதான் பிறந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழைய காலத்து இந்த ஓடு எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. பழைய ஓடு, அந்த காலத்து ஓடு. இது அப்படியே ரெனோவேட் பண்ணி அப்படியே வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சிலை ஒன்று போட்டிருக்கணும். காரைதீவு கண்ணம்மை சாமி தம்பி தம்பதியருக்கு 1882 1800 ஆண்டு சிறிய வடிவ தெரியல, மறைஞ்ச மாதிரி இருக்குது. 3/27 மகனாக இவ்வீட்டில் பிறந்த மயில் வாகனர் 1924 சித்திரா பௌர்ணமியில் துறவு பூண்டு சுவாமி விபுலானந்தர் ஆனார்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. அவர் இந்த சிலை தான் இதில் வச்சிருக்கணும். அவர் பிறந்த வீடு தான் இந்த வீடு. காரைதீவில் தான் பிறந்தவர். கணக்க பேர் வந்து இதை வந்து காட்டுங்கன்னு கனவேர் சொன்னவர். ஸோ அதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவர்கிட்ட வீடாக இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவருடைய வீடு. இதில் பார்த்தீங்கன்னா சுவாமி விபுலானந்தர் அவதரித்த இல்லம்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் தெரியுதில்ல, இதுதான் வீடு. இது வந்து பிறகு கட்டின கட்டிடமாக இருக்கும். வீடு வந்து இதுதான். உள்ளே போயிட்டு காட்டுறேன். இப்போ வந்து அரும்பொருள் காட்சியமாக இருக்குது. இப்போ மூடி இருக்குது. நாங்கள் இரவு தான் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு 1942 மதுரையில் நிகழ்ந்த முத்தமிழ் மாநாட்டில் சுவாமி விபுலானந்தர் தலைமை தாங்கிய போது எடுக்கப்பட்ட படம்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இதில் அந்த பழைய படங்கள் எல்லாமே போட்டிருக்கணும். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் 1933. இதைத்தான் யாழ் யாழ் இதே மாதிரி ஷேப்லாம் இருக்கும். அந்த மாதிரி
அதான் யாழ்ப்பாணம் என்று வந்தது. யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய காலத்தில் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு அந்த வச்சிருக்கிற நிலம் வந்துட்டு அப்படியே இருக்குதோ, மரத்திலேயே செஞ்சுருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மரத்தின் தூண் தான். மற்ற இடங்களில் இந்த சிலையின் முகத்தை வந்து மறைச்சி வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் திருத்த வேலையில் போய் கொண்டிருக்கு போல். இதில் இந்த யாழ் நூல்னு சொல்லி ஒரு நூல் வந்து அவர் கையில் வச்சிருக்கிறார். இந்த புத்தகம் வந்து அவர் தான் எழுதினவர் அப்படின்னு சொல்லினோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆகிட்டான் அவர் துறவு போண்டு. அப்போ யாழ்ப்பாணத்தில் போன 19, 20, 21 செய்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டு வந்து நாங்கள் வந்து அன்றைக்கு சுவாமிகளுடைய முத்திரை வழிவிட்ட வந்து முதல் 1979ஆம் ஆண்டு முதல் முத்திரை வெளியிடப்பட்டது. இப்போ சுவாமி துறவர நூற்றாண்டு முன்னாடி யாழ்ப்பாணம் மாணிப்ப இந்து கல்லூரியில் அவர் அதிபர் வந்து இந்து சமய கலாச்சாரத்தினை ஏற்பாட்டில் அங்கே முத்திரை வெளியிடப்பட்டது. அதுக்கு அங்கேயும் இந்த மகாநாடு 3 நாளைக்கு வந்து அந்த மகாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாமியுடைய அரிய பொக்கிஷங்கள், இலங்கையிலே உலகத்தில் இல்லாத ஒரு பொக்கிஷங்கள் இந்த சுவாமி பிறந்த இல்லத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு வச்சிருக்க வந்து இங்கே வாரவர்கள் கூடிய பிரச்சனை பற்றி கொண்டு போகலாம் வந்து முதல் தடவையாக சுவாமியினுடைய வாழ்க்கை சரித்திரம், அதாவது பாடல்களுக்கான சுவாமி யூலானந்தர், இளைஞர்களுக்கான சுவாமி யூலானந்தர் என்கிற விடயங்கள்லாம் உலக புகழ்பெற்ற ஓவியர் பத்மவாசன் சார் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு சிலை ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாநாட்டை முன்னிட்டு அம்பாறை மட்டக்களப்பெல்லாம் பெரிய ஒரு எழுச்சி உள்ளம் இருக்கின்ற வந்து இங்கே 3 நாள் வருகின்ற 9ஆம் மாதத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் வந்து டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போன வருஷம் நடத்திருந்து நடத்தி முடிச்சு 100ஆம் ஆண்டு. ஆனால் இயற்கை அனர்த்தங்கள் வெள்ளத்திற்கு ஏற்படுத்த ஃபிட் போட வந்து இப்போ ஏற்படுது. இந்த வருஷம் தான் திணைக்களத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட பாடசாலைகள் சுவாமியுடைய சிந்தனையை முன்னிட்டு 12 செயற்பாடுகள் இந்து சமய கலாச்சார திணைக்களம் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் வந்து சுவாமி பற்றிய விடயங்களை எதிர்காலத்தை கொண்டு செல்வதற்காக என்னென்ன விடயங்கள்லாம் மறைக்கப்பட்ட விடயங்களோ அந்த உண்மைத்தன்மைகளை எடுத்து ஏம்புற ஒரு விடயம் வந்து அதே போன்ற சுவாமியுடைய புத்தகங்கள், அதாவது சுவாமி வெளியிட்ட புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதோ அதை மூல் பதிப்பு செய்து வெளியிடுகிற ஏற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி சுவாமியினுடைய அரிய புகைப்படங்களை ஒழுங்குபடுத்தி காட்சிப்படுத்துகிற வந்து சுவாமி எந்தெந்த பாடசாலைகளில் 26 பாடசாலை ராமகிருஷ்ண மிஷன் ஸ்தாபித்த 26 பாடசாலை முகாம்கள் இருக்காது. அந்த பாடசாலை என்னென்ன விஷயங்களை ஒழுங்குபடுத்தி நிறைப்படுத்துறது, சுவாமியுடைய பேர் நாமத்தில் வந்து வீதிகளை திறக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சுவாமி யூலானந்த வீதி என்று சொன்னால் அந்த வீதிகளை திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிற வந்து அதே போன்ற என்னென்னா வந்து பாடசாலை மட்டம், அந்த பாடசாலை வைக்கின்ற எல்லா பாடசாலை மட்டத்திலையும் வந்து சுவாமி பற்றிய விடயங்களை கொண்டு செல்வது. உங்களுக்கு தெரியும் என்னென்னா தமிழ் தின போட்டி பாடசாலை மட்டம் இடம்பெறுகின்ற வந்து ஆனால் வந்து முழுமையாக அந்த சுவாமி பற்றிய விடயங்கள் மாணவர் மத்திய கொண்டு செல்லப்பட விடயம் குறைவாக காணப்படுகின்றது. அதாவது வந்து இந்த முறை போன ஆண்டு சுவாமி யூலானந்த ஆண்டு சொல்லி இந்து சமய திணைக்களம் வந்து என்ன சொன்னால் வந்து ஆக்கத்திரம் போட்டி உண்டு. அறநூறு பாடசாலை மாணவரிடத்தில் போட்டி நடத்துகிற வந்து அந்த போட்டியில் இலங்கை பூரா நடந்து கொண்டிருக்கு வந்து அதில் எல்லா விடயங்களையும் சுவாமி பற்றிய விடயம் கொண்டு செல்லப்படுகின்றது. அதை தாண்டி மூல் பதிப்பு செய்யப்பட விடயம் அதே போன்றா ஆலயங்களை சமூகமயமாக்குற வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கிற வேலை திட்டம் அப்படிப்பட்ட 12 வேலை திட்டங்கள் கொண்டு மகாநாடு சுவாமி தொடர்பான மகாநாடு நடத்துகிற வந்து ஆய்வரங்கு நடத்துகிற வந்து ஆய்வரங்குன்னு சொன்னால் சுவாமி கட்டுரைகளை ஒவ்வொரு சரத்துக்கும் ஏற்ற மாதிரி அதாவது இளைஞர்கள் யுவதிகள் பல்கலைக்கழக மட்டத்தில் அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆய்வரங்களை நடத்தி சுவாமியுடைய விடயங்களை தொகுத்து எதிர்காலத்தில் கொண்டு செயல்படலாம் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பார்க்கப்பட்டிருக்கிற வீடு தான் சுவாமி யூலானந்தர் அவதரித்த சொந்த இல்லம். சுவாமி யூலானந்தர் பிறப்பதற்கு 200 வருடங்களுக்கு முதலே ஒரு ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட மூதாதை சொல்கிறாங்க வந்து அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஆய்வு எடுத்து நாங்கள் வந்து சுவாமி யூலானந்தர் இந்த வீட்டில் அவதரிக்கவர் வந்து நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா வந்து வித்தியாசமான இப்போ கொண்டு போய் கொண்டு வந்து ஆட்டிட்டு கடைசியில் நாங்கள் வந்து உங்களுக்கு சுவாமி யூலானந்தர் அவதரித்த வீடு. இது ஒரு காரதியில் புகழ் பூத்த சாமி தம்பி கண்ணமி அவர்களுக்கு அவதரித்த இடம் தான் வந்து சுவாமியோட அப்பா வந்து விதானையார் பார்த்துருக்கு. சுவாமி அம்மையார் வந்து கண்ணம்மை. 2 படங்களும் நீங்கள் ஒரு இடத்தையும் பார்த்துருக்க மாட்டேன். முதலாக வந்து உலக புகழ்பெற்ற ஓவியர் இங்கே சுவாமியுடைய 2 சகோதரிகள் மரகதவள்ளி அமிர்தவள்ளி சுவாமியோட கூட பிறந்த சகோதரி 2 இருக்காம வந்து இன்றைக்கு மரகதவள்ளி அமிர்தவள்ளின்னு சொல்லி இவங்க அந்த புருவங்களை வச்சு கொண்டு தான் சுவாமி இதை அம்மாவோட ஏற்படுத்தினாங்க வந்து ஓவியர்கிட்ட சொல்லி கதைச்சி
அம்மாவோட உருவத்தை அது எப்படி எடுத்து என்ன சொன்னாங்க 2 பேர் சாடை இருக்கு மட்டும் சொல்லுவாங்க. நாங்கள் அவளுடைய பேத்தியர் வந்துட்டாவும் கடந்த வருடம் சொந்தக்காரங்க வந்து சரி இருக்காங்க. பேத்தியர் வந்துட்டாவும் பேத்திட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அவளை கொஞ்சம் முறையாக நாங்கள் வந்து கதைக்கக்கூடிய டைம் கழிச்சபடி பரவாயில்ல. இப்போ இருக்கிறவர்களுடைய உறவுகள் இருக்காங்க வந்து அவங்க சாடை சுவாமியோட உருவங்களை பார்க்க அதே தோட்ட மாதிரி வந்து இருக்காங்க. அப்போ அதை வாங்கி கொண்டு தான் இந்த அடுத்தது தமிழ் கலாச்சாரத்துக்குரிய இந்த சீலைகளுக்கு கட்ட மாட்டோம். அதுக்கு வந்து அப்போ அவர் கிராம உத்தியோகத்தர் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்து கிராம உத்தியோகத்தர் வந்து நம்ம கடுக்கம் போட மாட்டாங்க சொல்றாங்க. வந்து அன்னையத்தில் கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு இருந்தீங்க அந்த விஷயம் ஓட்டை மட்டும் போட்டுருப்பாங்க சொல்லுவாங்க. ஓட்டையை வச்சு கூட சாலை போடுறாங்க. அப்பா வந்து வெள்ளன்னு சொல்லப்படுறது வந்து அம்மா வந்து அட்டை கருப்பு பண்ற மாதிரி. அதாவது சுவாமிகளோட அந்த கருப்பு என்னன்னா ஒரு வித்தியாச கருப்பு சுவாமி தனித்தொடம்பும் கருப்பு பிடிக்காது. அதை வச்சு கொண்ட இந்த படம் கூறப்பட்டது. சுவாமி அம்மா அப்பா கூறப்பட்டது 2 சகோதரர்கள் அறிவது. சுவாமியுடைய முக்கியமான புகைப்படங்கள் வைக்கப்படும். ஒவ்வொரு கட்டத்திலையும் முக்கியம். அது பிஎஸ்சி பட்டதாரி நல்ல பட்டதுல பிஎஸ்சி பட்டதாரி இது வந்து லண்டன் வந்து இது வந்து 2ஆம் உலக யுத்தத்தில் வந்து 2 வருடத்தில் படைவீரராக செயல்படிக்க சுவாமி வந்து இந்த படம் வந்து இது வந்து இப்போ துறவர கொண்டாடுறோம் வந்து அதை வந்து ராமகிருஷ்ண மிஷன்ல துறவு கொண்டு சுவாமி சிவானந்தர் தான் துறவுடப்பட்டவை வந்து இதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்த புகைப்படம் நடிக்க புகைப்படம். இது வந்து 1942 மதுரையில் தமிழ்ச்சங்க மாநாட்டில் வந்து இது எனக்கு தலைமை தாங்கிய எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து இது வந்து சுவாமி விவேகானந்தர் முக்கியமான பொக்கிஷமாக யாழ் என்ற வெளியிடுறாங்க. அது யார் அரங்கேற்றம் இந்த அருகே சுவாமி விவேகானந்தருடைய அரங்கேற்ற புகைப்படம். இந்த அருகே ராமகிருஷ்ண மிஷன் 26 பாடசாலைகளை நிர்வகிச்சது. அதில் முகாமியாக இந்த படம் தான் அறிக்கப்பட்ட படம் இருக்காது. ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இதுல அங்கே உள்ளது காட்டுறோம். சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு புகைப்படங்கள் இது 1979ஆம் ஆண்டு முதல் முதலாக சுவானந்த வித்தியாலயத்தில் முத்திரை வெளியிடப்படுகிறது. சொல்லி இந்த முத்திரை வெளியிட்ட படங்கள் இந்த அறிவு வந்து சரிதானே. இந்த படம் சரிதானே படங்கள் இருக்குது. இது சுவாமி விவேகானந்தர் பாவிக்கப்பட்ட அங்கி காய் வஸ்திரம் அவங்களோட தெரியும் வந்து அந்த இயற்கத்தில் முதல் போட்ட மாலை சுவாமிக்கு இது வந்து இந்த மாலை சுவாமி விவேகானந்தருடைய இங்கே இந்த சுவாமி பாவிச்ச பாத்திரங்கள் வந்து விளக்கத்தில் கொஞ்சம் எடுத்திருக்க வந்து அது ஒரு விஷயம். இது வந்து சுவாமி விவேகானந்தர் கையெழுத்து பிரதிகள். அது சுவாமி விவேகானந்தரோட யாழ்நூல் அவருடைய ஆக்கத்தை தொகுப்பு ஆங்கிலத்தின் தமிழ்லே அவர் கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட புத்தகம். அவருக்கு பிறகு வந்து துறவிகள் ராமகிருஷ்ண மிஷன் நிர்வகிச்ச துறவிகள் இருக்கு வந்து அந்த விஷயங்கள் இருக்கு. இது வந்து இது ராமகிருஷ்ண மிஷன்ல சுவாமி விவேகானந்தர் இலங்கை ராமகிருஷ்ண மிஷனை ஸ்தாபிக்க அந்த புகைப்படம். யாழ்ப்பாணத்தில் செல்லம் வந்து இந்த புகைப்படம். யாழ்ப்பாணத்தில் இந்த புகைப்படம் மாயாவதியில் இந்தியாவில் இந்த புகைப்படம். இது நாங்கள் மகாசமாதினத்தை டிபார்ட்மெண்டால் 100ஆம் தினத்தை ஹைலைட் பண்ண மாதிரி இது மகாசமாதினத்தை ஹைலைட் பண்ண ஒரு விஷயம். இப்போ என்ன இந்த ரூம் வந்து என்னன்னு சொன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன் கைப்பட எழுதின விஷயங்கள். இப்போ இருக்க ஜிஏட அதிகாரம் வந்து கிராமத்தில் வழங்கப்படுறது. அப்போ காலத்தில் 12 டிவிஷன் சொல்லப்படும் வந்து கிராமத்தில் போலீஸ் அதிகாரம் இல்லாத தன்மை வந்து இப்போ குற்றம் செய்ததாக பனிஷ்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு ஜெயில் தான் வந்து முந்தி வந்து கிராம உத்தியோகத்தான் இந்த போலீஸ் அந்த அதிகாரம் போலீஸ் ராணி எல்லா அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து இங்கே குற்றம் செய்யலாம் பிடிக்காது. அதை சுவாமி விவேகானந்தர் இந்த ஆய்வுகளில் சொல்கிறாங்கன்னா வந்து அம்மா ஒரு பக்குவப்பட்ட ஒரு மென்மையானம். சுவாமி விவேகானந்தர் அப்பா வந்து ஒரு இறுக்கமான நிலை உள்ள கிராம உத்தியோகத்தினாலே அந்த காட்டாக கூடிய அதாவது சுவாமி விவேகானந்தர் இறுக்கமான நிலை இருந்து சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த நம்ம கடத்தப்படலாம் வந்து அந்த ஆய்வுகளை சொல்லப்படுறது வந்து இந்த அறிக்கை வந்து இது நாங்கள் ஒரு சுவாமி விவேகானந்தருடைய ஜூலமுனியில் ஒரு பெட்டகம் கொண்டு வந்திருக்கேன். இங்கே இந்த புகைப்படங்களை கொண்டு போகலாது காட்சிப்படுத்தி கொண்டு வர ஒரு விடயங்களை சுவாமி விவேகானந்தருடைய இதுகளை ராமகிருஷ்ண மிஷனில் இருந்து 26 படங்களில் இருந்து வந்து இங்கே புகைப்படங்களை ஒரு அல்பமேட்டியாக எல்லாமே இருக்கிற படங்களை சேமித்து கொண்டு வரோம் ஒரு விடயங்களை வரோம். இது கல்லடியில் சமாதி சுவாமி விவேகானந்தர். இது முதல் 69 மற்றும் சிலோண்டு வைக்கப்பட்ட மெயினில் யுத்தத்தால் உடைக்கப்பட்டது. அது கட்டியில் உடைச்சிட்டாங்க அந்த படத்துக்கு அந்த வேறு சிலாண்டி நினைச்சு இது இது நம்மளோட இது எஸ்டிஎஃப் கேம்பிரிக் அந்த எஸ்டி கேம்பு உள்ளது அது அந்த இது வந்து அந்த படம் இதாவது ஆர்டிக்கல். இது இந்த சுவாமி விவேகானந்தர் துறவரங்கள்ட்டு அவருடைய பாடல் புத்தகம் நான் இப்போ உங்களுக்கு தாராள புத்தகம் அந்த புத்தகங்கள் இந்த இதை போட்டிருக்கேன் வந்து இது சிந்தனை துளிகள் சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனை துளிகளை கையில் பண்ணுறோம். இது வந்து சுவாமி விவேகானந்தருடைய முக்கியமாக அவருடைய 55 வருடங்கள் வாழ்ந்த சரித்திரங்களை ஹைலைட் பண்ணி முக்கியமான விடயங்களை தோத்திக்கும். அதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் அவருக்கு இதில் போட்டிருக்கேன். சரியா ஒரு செய்து கொண்டு வரோம்.
இது வந்து முந்தி இருந்த மாதிரியே நீங்க அப்படியே ரினோவேட் பண்ணிருக்கீங்க. சிப்பியோடுன்னு சொல்றது. சிப்பியோடு இதுவும் வந்து என்னன்னா பல பறவை இருந்தாங்க வந்து கரையான்கள் சொல்லி அது மாற்றி அடிக்கிறோம் நாங்கள் வந்து படி அடிக்க மாட்டேன் எல்லாம் அப்படிதான். இது பிரார்த்தனையாக மாட்டேன். இது சுவாமி விவேகானந்தர் இது பிரார்த்தனையாக வரலாம். இதாவது ராமகிருஷ்ணர் அவருடைய சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய வகையில் இறுதிக்கு வந்து ராமகிருஷ்ணர் அவருடைய குருதேவர் அவர் திருச்சி சிவானந்தரன் சொல்லி பதிவுடைய சிவானந்த வித்தியாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு வந்து அது அவர் சொன்னாங்க. வந்து அது 2 துறவிகள் பாட்டாங்க வழியாக விட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் 2 பேர் ஆட்கள் காரதிகளை துறவிகளை போய்க்காம வந்து 2 பேரும் நவராயண சுவாமி அந்த சுவாமி விவேகானந்தர் இதான் நம்ம டிஎஸ்பி பக்கத்துல சிலம்பதிக்கு அது நேர்வரிசையில் 2 பேரும் ராமகிருஷ்ணன் துறவியாக வந்து இவர் சேவையின் சிகரமாக செயல்படுவார். தமிழுக்கு அதாவது 2 பேரும் இது வாராக்கள் எல்லாரும் வந்து கும்பிட்டு வீட 3 பேர் இதான் சுவாமி விவேகானந்த கும்பிட்ட வீடு இதான். இதோட நாங்கள் தெரியும் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வீட்டுடைய பழைய காலத்தாக்கள்லாம் வந்து மரப்பட வரவிருக்கும் மேல அடுக்கு மாதிரி 3 இப்படிதான் இந்த வீடுகள் 3 இப்படி தெரிஞ்சது கொஞ்சம் கரையாங்க ஒதுக்கப்பட்ட பிற்பாடுதான் நாங்கள் ஒரு அளவுக்கு பாதுகாப்பு நோக்கத்திலாம் இது உங்களுக்கு தெரியும் வேண்டாம் வந்து வாங்க கொஞ்சம் தள்ளும் இந்த வாங்க நாளைக்கு நாள் ஒரு சனிக்கிழமை ஒரு அடுக்காம விட்டோம் அப்படியே வந்துட முடியாது. அப்போ எந்த ரிமைண்டர் பண்ணி முடியும். இப்போ இந்த படங்கள் நான் கொஞ்சம் பொழுதாக திரும்பி செய்ய கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொட்டீன்லாம் வந்து வந்திருக்கலாம். இது பிரார்த்தனையாகும் இந்த விஷயங்கள் அது வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற யாழெல்லாம் அவர் தான் உருவாக்கினாங்க. இந்தியாவில் இந்த யாழெல்லாம் இருக்குது வந்து ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வரும் வந்து அவர் ரெண்டாவது அவங்க தெரிஞ்சாங்க அந்த கல்லடி பாலத்தில் விடிய ஜாமத்தில் போய் ஒரு 12 மணிக்கு போயிருந்து மீன் பாடுறதை கேட்டிருக்காங்க வந்து இயற்கை ஒளிகளை கேட்டு தான் அந்த யாழ்ப்பாண புத்தகம் வந்தது. அப்போ அவருக்கு என்னன்னா அந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட கடவுள் கண்ணையம்மன் கோயில் முருக பக்தி பாடுறது ஈடுபாடு காரணத்துக்காக வந்து அப்போ இந்த முக்கியமாக அந்த 4 சுரைகளில் அந்த 5 சுரைகள் கூடிய வரவங்க இந்த படத்தை கோயிலுக்கு வந்து கொண்டு ஒரு ஆள் வந்து என்னென்னா வந்து ஒரு விஞ்ஞான அறிவோட அதாவது தற்கருதியாக ஒதுக்கக்கூடிய ஒரு நமாரணம்ன்ற மாதிரி அந்த அறிவும் அடுத்த என்னென்னா அந்த உலகத்தில் பேசக்கூடிய ஒரு முத்தம் தருன்றது எண்ணப்பாடு அந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்து சொல்லி வந்து அதை வெளிப்பாடு நினைச்சு நான் வந்து இது ராமகிருஷ்ணன் ஏழை எளியர்களுக்கு உதவ செயல்படம் வந்து இது துறவை ஒரு துறவிக்கான உடல்களை இருந்து கொண்டு இந்த செயல்படம் முன்னெடுத்து தேவையாகி திரும்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வச்சு கொண்டான் இந்த செயல்படம் தஞ்சாவூர் புத்தகம் வந்து இதில் ஒவ்வொரு எல்லாம் வேணும். நீங்கள் சயின்ஸ் மேக்ஸ் படிச்சிருந்தேன்டா இது என்ன மூல் பிரச்சனை இதில் எண் கணிதங்கள் எல்லாம் வந்து ஆனால் பேராசிரியர் திரும்பி ஆய்வு செய்யலை புதுசாக வரைக்காது எல்லாமே இருக்கு எல்லாமே தூக்கி பாருங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க தூக்கி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் வரைக்கில் அந்த ஃபுல்லாக இந்த பூரணமாக்கப்படையில் அதால் வந்துட்டு தலை வந்துட்டு மூடினபடி இருந்தது. இப்போ வந்து அண்ணா வந்து காட்டியிருக்காரு. இதுதான் அவருடைய உருவம். அவர் படம் பாடல்கள் என்ன தெரியும் மாடலும் உங்களுக்கு அடங்கிடும். நாங்கள் சாய்ந்தமருது டவுனுக்கு வந்துட்டோம். எங்களோட வாகனத்தில் வந்துட்டு முதல்ல வந்து மடிக்கிற மாதிரி ஒரு சுட்கேஸ் மாதிரி ஒரு மேசை வச்சுருப்போம். மேசையோடு சேர்ந்து கதிரை வரும். அது வந்து உடைஞ்சிட்டு அதால் வந்துட்டு இந்த மடிக்கிற கதிரை விற்கும். நாங்கள் பார்த்துருக்குறோம் சில இடங்களில். இந்த மடுத்து வாரத்துக்கு போய்க்கெல்லாம் மாக்கள் வச்சுருந்தது இலங்கையில் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இந்த இந்தியாவில் டெக்கத்லோன் அப்படியான இடங்கள்ல தான் இருக்குது. அப்போ நாங்கள் அதை தேடி தான் வந்திருக்கிறோம் இல்லையாம்மா. 2-3 கடையில் கேட்டு பார்த்தோம். நாங்கள் ஹைக் பண்றாங்க எடுத்துக்குவாங்க தெரியுமா, ஹைக்கிங் பண்றாங்க எடுத்துக்குவாங்க. சின்ன இருக்குமாண்ணா இது வந்து பெரிய கதிரைகள் அது எல்லாம் காட்டினோம். தேடி பார்ப்போம். அங்கே இருந்துச்சுன்னா வாங்கினோம்னு சொன்னால் நல்ல. மருதமுனையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஒரு கிரவுண்டுக்கு வந்துருக்கிறோம். இந்த இடத்துல ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இது எந்த இடம்னா மருதமுனை பீச் டூர்னமெண்ட் நடக்குதா? என்ன டூர்னமெண்ட் மாமா
கடும் கரமேர் வந்து அப்படியே பார்க்கிறேன் ஃபுட்பால் மேட்ச் ஃபுல்லாகவே மருதமனை கடும் ஃபுட்பாலில் கொஞ்சம் ஃபேமஸாக ஃபுட்பால் கடும் T20 வந்த அப்புறம் கிரிக்கெட் பயங்கர இன்ட்ரெஸ்டாக போயிட்டு T20 வர மாதிரிலாம் கிரிக்கெட் போறீங்க இப்போ T20 வந்த அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் கேம் இருக்கும் சரிவா எவ்வளோ அக்கறைப்பட்டா இருந்துட்டு நீங்களே அக்கறைப்பட்டு யாரும் கோல் அடிக்கணும் காட்டும் ஒரு கோல் மாதிரி ஆனால் அவங்க அதுக்கு நான் நிற்கிது போல் பாரு பார்த்தீங்க அது சைடான ஒன்று ஓப்பா இல்லை ஃபுட்பால் பார்க்குறதா ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டும் பார்க்குறேன் ஃபுட்பால் பார்க்குறேன் இப்போ நாங்கள் மருதமுனை என்ற அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் பீச் அடிக்க வரைக்கும் எனக்கு கால் பண்ணியிருந்தவ. நாங்கள் நேற்று வந்துட்டு அம்பாறையில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இறங்காமம் எந்த இடம்னா கூட இறக்காமத்தில் இருந்துட்டு அண்ணமார் வந்திருக்கணும் எங்களை பார்க்குறதுக்கு. ஸோ நேற்று தங்கின ஹோட்டலுக்கு விடிய காலமாக போயிருக்கணும். நாங்கள் அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டோம். அந்த இடத்துல இருந்துட்டு எங்களை வந்திருக்கணும், சந்தித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நெஸ்கஃபே குடிக்க அதில் ஒரு கடை இருக்குது, அங்கே போக போகிறோம். சஸ்ஃபாக் வந்துட்டு இன்றைக்கு விடியவே சொன்னவர் இறக்காமத்தில் வந்துட்டு ஊர் நல்ல வடிவாக இருக்கும், கட்டாயமாக பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த முறை போய்க்கு கட்டாயமாக அந்த ஊருக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட ஊரில் என்னென்ன விஷயம் இருக்குது வந்தால் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி? சின்ன ஊர் தான், ஆனால் வடிவாக இருக்குது. என்ன இடங்கள் சொல்லலாம் சுற்றி பார்க்கலாம்? வளைச்சி குளம், வயல், கரும்பு தோட்டம். ரைட் சேல்சது இந்த ஒரு இது இருக்கு. மலைக்கு விடிய வழி கிடைக்கே ஆள் அனுப்பிட்டார், கட்டாயமாக பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. இவர் இங்கே சாய்ந்த மாதிரி தான். இவரை நாங்கள் இங்கே சாய்ந்த மருது செயலாளராக சாய்ந்த மருது செயலாளராக போட போகிறோம். அதுக்கு பல பேர் அக்கரைப்பட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர்னா கட்டாயம் இறக்கம் வந்துடும். ரைட். அப்போ நான் நாளைக்கு அங்கே இருந்துட்டு இப்போ ஃபோன் அடிச்சுட்டு சந்திக்கணும்னு சொல்லி வந்தேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம்னு சொன்னாங்க. அது குறிப்பாக எந்த இடம்னு சொல்லிலாம் நாங்கள் தேடி வந்து சந்தோஷம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எங்களோட வந்துட்டு அந்த என்னென்னு சொல்கிற சொந்தம் கொண்டாடுற மாதிரி வந்து பார்த்து எங்களோட எல்லாம் இதண்டினா சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாம் எக்கச்சக்கமான நாட்கள் இது வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போனவை. ஸோ இந்த வேனில் எங்களை தேடி வந்திருக்கணும். வீடியோவா? ஓகே, இப்போ கணக்கு பேர் வந்துட்டு இதில் சந்திச்சவை கதைச்சவை எல்லா டைம் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. நான் எக்கச்சக்கமான உறவுகள் வந்துட்டு எங்களை சந்திச்சு இதில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தவை. நாங்கள் இப்போ மருதமுனையில் இருந்துட்டு நாங்கள் கடற்கரைப்பள்ளி பீச் இருக்குது தானே, அங்கே வந்துட்டு வாஷ்ரூம் வசதிகள் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் அவடத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் தங்க போகிறோம், அடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு விடிய காலமே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் எங்களை சந்திச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்.